வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீன் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் சிக்கன் கறி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே 7-8 முந்திரியை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடி எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தயிர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியில் நம்ம தக்காளி சேர்க்கலை, அதனால தான் தயிர் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 4 ஸ்பூன் சேர்த்தா தான் இந்த கிரேவியில் கொஞ்சம் புளிப்பு சுவையோட கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவில் இந்த சிக்கன் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் சட்னியை இதில் சேர்த்துட்டு கூடவே இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, காரம் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவியை மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கஸ்தூரி மேத்தியை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்க்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம். ஆனால் இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்தா கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், க்ரீன் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூடலாம் சேர்த்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.